ஓம் சிவாய நமக. உலகாலும் பிரபஞ்ச நாயகி அன்னை தஞ்சை மகா வாராகித்தாய் பொற்பாத மலர்களை வணங்கி மகிழ்கிறேன். அன்பிற்கு இனியவர்களே வணக்கம். 27 நட்சத்திரங்களுக்கும் வெற்றி தரும் தாரா பலன்கள். ஜென்ம நட்சத்திரம், அதற்கு 10வது நட்சத்திரம் அனுஜென்ம நட்சத்திரம், 19வது நட்சத்திரம் திரிஜென்ம நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்திற்கும் ஒரே கிரகம்தான் அதிபதியாக வருவார். தாரா பலன் என்பது ஜனன நட்சத்திரம் முதல் அன்றைய நட்சத்திரம் வரையில் எண்ணிய தொகையை 9ஆல் வகுக்க மிச்சம் 1 வந்தால் ஜென்மதாரை, 2 வந்தால் சம்பத்து தாரை, 3 வந்தால் விபத்து தாரை, 4 வந்தால் சேமதாரை, 5 வந்தால் பிரத்தியக தாரை, 6 வந்தால் சாதகத்தாரை, 7 வந்தால் வதைத்தாரை, 8 வந்தால் மைத்திரத்தாரை, 9 வந்தால் பரமமைத்திரத்தாரை. ஜென்மதாரை, இதன் அதிபதி சூரியன். ஜென்மதாரையில் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. வளைகாப்பு, சீமந்தம், கர்ப்பதானம், தீட்சை, மருந்து உண்ணல், விவாகம், பிரயாணம் செய்வது இவையெல்லாம் கூடாது. ஜென்மதாரையில் செய்யக்கூடியவை: அன்னம் ஊட்டுதல், கோவில் வழிபாடு, யாகம் செய்வது, தர்மங்கள் செய்வது, விருந்துண்பது, ஆபரணம் பூணுவது, கோடி உடுத்துவது, நிலம் வாங்குவது, வித்யா ஆரம்பம் செய்வது இவைகளெல்லாம் செய்யலாம். சம்பத்து தாரையின் அதிபதி புதன் பகவானாவார். எல்லாவித சுபகாரியங்களும் செய்யலாம். தொழில் ஆரம்பிக்க, வியாபாரம் ஆரம்பிக்க, சொந்த தொழில் செய்ய, நிலம் வாங்க, ஒப்பந்தங்களில் கையெழுத்திட, கல்வி தொடங்க, மேல் படிப்பு தொடங்க, எல்லாவித காரியங்களும் நன்மையும் லாபமென்மையும் தரும். விபத்து தாரை, இதன் அதிபதி ராகு பகவான் ஆவார். எந்தவித சுபகாரியங்களும் செய்யக்கூடாது. ஷேமதாரை, இதன் அதிபதி குரு பகவான் ஆவார். எல்லாவித சுபகாரியங்களும் செய்யலாம். தொழில் ஆரம்பிக்க, வியாபாரம் செய்ய, குருமார்களை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்க, மதிப்புமிக்க பெரியோர்களை சந்திக்க, தர்மகாரியங்கள் செய்ய, மருந்து உண்ண, மருத்துவம் பார்க்க. ஷேமதாரையின் அதிபதி குரு. எல்லாமே சுபத்தன்மையாகவே நடக்கும். பிரத்தியகத்தாரை, இதன் அதிபதி கேது பகவான். எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாது. எதை செய்தாலும் அதில் ஒரு தடையும் பிரச்சனையும் வரும். சாதகத்தாரை, இதன் அதிபதி சந்திர பகவான். எல்லாவித சுபகாரியங்களும் செய்யலாம். உணவு சம்பந்தப்பட்ட தொழில் ஆரம்பிக்கலாம். உதவி கேட்ட இடத்தில் கிடைக்கும். எல்லாமே சாதகமாக நடக்கும். வதைத்தாரை, இதன் அதிபதி சனி பகவான் ஆவார். எந்தவித சுபகாரியமும் செய்யக்கூடாது. எல்லாவற்றிலும் தாமதத்தையும் தடையும் பிரச்சனையும் தரும். மைத்திரத்தாரை, இதன் அதிபதி சுக்கிர பகவான். எல்லாவித சுபகாரியங்களும் மகிழ்வுடன் செய்யலாம். பெண் பார்க்க போவது, நிச்சயதார்த்தம் செய்வது, திருமணம் சார்ந்த எல்லா விஷயங்களும் செய்யலாம். சொத்துக்கள் வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம், சொகுசு பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். எல்லாமும் மகிழ்வாக நடக்கும். பரம மைத்திரதாரை, இதன் அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். பூமி வாங்கலாம், எந்திரங்கள் வாங்கலாம், விவசாய சம்பந்தப்பட்ட காரியங்கள் வெற்றி தரும். உடல்நிலை சரியில்லாதவர்கள் அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம்.
உற்றார் உறவினர்கள் அன்போடும் அனுசரணையோடும் நடந்து கொள்வார்கள். அன்பிற்கு இனியவர்களே, நமது ஜாதகத்தில் கொடுப்பன இருந்து நல்ல வாரம், யோகம், திதி, சந்திராஷ்டமம் இல்லாத நாட்களில், தாராபலம் உள்ள நாட்களில் நாம் செய்யும் காரியங்கள் வெற்றி தரும். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஆண்டி மடத்திலிருந்து ரமேஷ்.